என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, இன்றைய நாளிலே நாம் தேவனுடைய வார்த்தையை தியானிப்போம். மத்திய சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் வாசித்து தியானிப்போம். இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களில் வியாதியஸ்தர்களாய் இருந்தவர்களை சொஸ்தமாக்கினார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்களிலே அவர் தன்னுடைய ஊழிய பாதையிலே ஜனங்களை கண்டு மனதுருகி தொட்டு சொஸ்தமாக்கினார். ஆம், என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலும் ஆண்டவராகிய இயேசு இருக்கிறவராகவே இருக்கிறார், உயிரோடு இருக்கிறார். அவர் மரணத்தை வென்றார், இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். இந்த உயிரோடு இருக்கிற இயேசு உங்களையும் தொட்டு சொஸ்தமாக்க வல்லவராய் இருக்கிறார், குணமாக்க வல்லவராய் இருக்கிறார். வேதத்தில் நாம் வாசிக்கும்போது மத்தேயு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்திலே 13ஆம் வசனம் 14ஆம் வசனத்திலே நாம் இவ்விதமாய் வாசிக்கிறோம். படவில் ஏறி வனாந்திரமான ஒரு இடத்துக்கு தனியே போனார். ஜனங்கள் அதை கேள்விப்பட்டு பட்டணங்களில் இருந்து கால்நடையாய் அவரிடத்திற்கு போனார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஜனங்கள் தேடி போனார்கள். அவரை தேடி போனவர்களை இயேசு கைவிடவில்லை. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, என் அன்பு தாயே, என் அன்பு தகப்பனே, என் அன்பு வாலிபனே, நீங்கள் யாராயிருந்தாலும், எப்பேற்பட்ட வியாதியஸ்தர்களாயிருந்தாலும், கொடிய நோயில் பாதிக்கப்பட்டவர்களாய் இருந்தாலும், தீராத வியாதியினால் வேதனைப்பட்டு கொண்டிருந்தாலும், இந்த இயேசுவை தேடுவீர்களானால் உங்களுக்கு தெய்வீக சுகம் உண்டென்பதை நான் உங்களுக்கு ஆணித்தரமாக சொல்கிறேன். இயேசு கிறிஸ்துவை பட்டணங்களிலிருந்து கால்நடையாய் அவரை தேடி போனார்கள். என் அன்புக்குரிய சகோதரனே, சகோதரியே, என் அன்பு தாயே, தகப்பனே, என் அன்பு வாலிபனே, வியாதிகள் குணமாக வேண்டும் என்று பல பிரபல மருத்துவமனைகளுக்கு சென்று சிகிச்சைக்காக முயற்சிக்கிறீர்கள். பிரபல மருத்துவர்கள் சிகிச்சை அளிக்கிறார்கள், ஆனால் ஜனங்கள் குணமடையவில்லை, ஜனங்கள் சுகம் பெறவில்லை, ஜனங்கள் ஆரோக்கியம் பெறவில்லை, ஜனங்களுக்கு சௌக்கியம் கிடைக்கவில்லை. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, நீங்கள் எத்தனை ஆயிரம், லட்சம், கோடி ரூபாய் செலவு செய்தாலும் தெய்வீக சுகம் கிடைக்காது, நிரந்தர சுகம் கிடைக்காது, நிரந்தர ஆரோக்கியம் கிடைக்காது. மனிதர்களை தேடி போனால் தெய்வீக சுகம் கிடைக்காது, மருத்துவர்களை தேடி போனால் தெய்வீக சுகம் கிடைக்காது. ஆனால் மனிதனை படைத்தவரை, பராபரனை, பரம்பொருளை, பரிகாரியான தேவனை எந்த ஒரு மனிதன் தேடி வருகிறானோ அவன் சுகம் பெறுகிறான், ஆரோக்கியம் பெறுகிறான், பரிபூர்ண சுகம் பெறுகிறான், பரிபூர்ண ஆரோக்கியம் பெறுகிறான். ஏனென்றால் தேடி வருகிறவர்களை
அவர் மனதுருகி தொட்டு சுகமாக்குகிறார். மனதுருகுகிறார். மனிதனை படைத்தவர் மனதுருகுகிறார். மனிதனுடைய வேதனையை கண்டு மனதுருகுகிறார். மனிதனுடைய வேதனையை கண்டு இரக்கம் பாராட்டுகிறார், தயை செய்கிறார், கரம் நீட்டி தொட்டு சுகமாக்குகிறார். அவரை தேடி வந்தவர்கள் வெறுமையாக போகவில்லை. இன்றைக்கு அநேக மருத்துவமனைக்கு சென்று சுகம் பெற்று வீடு திரும்பவில்லை. அநேகர் மருத்துவமனையில் தான் இருக்கிறார்கள். அநேகர் மரித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். எத்தனை மருத்துவரை பார்த்தாலும், எத்தனை மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டாலும் சுகம் கிடைக்கவில்லை, ஆரோக்கியம் கிடைக்கவில்லை. தொடர்ந்து மருத்துவரையும் மருந்துகளையும் மாத்திரைகளையும் ஜனங்கள் தின்று கொண்டுதான் இருக்கிறார்கள். ஒரு பலனும் இல்லை, ஒரு பயனும் இல்லை. நிரந்தர விடுதலை இல்லை, நிரந்தர சுகம் இல்லை, நிரந்தர ஆரோக்கியம் இல்லை. ஆனால் ஆண்டவராகிய இயேசுவை தேடி வருகிறவர்களை இயேசு கண்டு மனதுருகி தொட்டு சுகமாக்கினார். என் அன்புக்குரியவர்களே, சற்று சிந்தித்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு தெய்வீக சுகம் வேண்டுமா? தெய்வீக ஆரோக்கியம் வேண்டுமா? தெய்வீக விடுதலை வேண்டுமா? அதை மனுஷன் கொடுக்க முடியாது, இறைவன் தர முடியும். பரிகாரியான கடவுள் தர முடியும். பரம வைத்தியரான கடவுள் தர முடியும். ஆகவே நம்பிக்கை என்பது மனிதர்கள் மீது அல்ல, மருத்துவத்தின் மீது அல்ல, மருந்து மாத்திரைகள் மீது அல்ல, மனிதனை படைத்தவர் மீது, மனிதனை உண்டாக்கினவர் மீது, மனிதனுக்கு ஜீவனையும் பலனையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கிறவர் மீது நம்பிக்கை இருக்க வேண்டும். முழு நம்பிக்கையோடு முழு மனதோடு கூட அவரை தேடி வருவீர்களானால், அவருடைய வார்த்தையை நம்புவீர்களானால், இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை சுகத்தை கொடுக்கும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சுகத்தை கொடுக்கும். இயேசு என்ற நாமத்தினாலே சுகம் கிடைக்கும். என் அன்புக்குரியவர்களே, என்னுடைய ஊழிய பாதையிலே 36 ஆண்டு காலங்கள் இறைவனுடைய பணியை செய்து வருகிறேன். நான் கண்ட மனிதர்கள் பல கொடிய நோயுடைய மனிதர்கள், வியாதியுடைய மனிதர்கள், தீராத வியாதி தீராத நோயின் அவதியிலே இருக்கிறவர்களை நான் கண்டு அவர்களுக்காக ஜெபித்திருக்கிறேன். அவர்கள் சுகம் பெற்றிருக்கிறார்கள். இன்றைக்கும் ஆரோக்கியத்தோடு இருக்கிறார்கள். இன்றைக்கும் சௌக்கியத்தோடு இருக்கிறார்கள். இன்றைக்கும் விடுதலை பெற்றிருக்கிறார்கள். என் அன்புக்குரியவர்களே, உங்களுக்காகவும் கடவுளுடைய ஊழியக்காரனாகிய நான் ஜெபிக்க ஆயத்தமாயிருக்கிறேன். நீங்கள் என்னை தொடர்பு கொள்வீர்களானால், நீங்கள் என்னை அழைப்பீர்களானால் உங்களுக்காக பிரார்த்தனை செய்வேன், உங்களுக்காக ஜெபம் செய்வேன். அப்படி ஜெபிக்கும் பொழுது உங்கள் சரீரத்திலே, உங்கள் ஆவியிலே, உங்கள் ஆத்துமாவிலே ஆண்டவராகிய இயேசு சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் சௌக்கியத்தையும் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். தெய்வீக சுகத்தை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். நம்பிக்கை கடவுள் மீது இருக்க வேண்டும். விசுவாசம் கடவுள் மீது இருக்க வேண்டும். மனிதன் மீது அல்ல, என் மீது அல்ல, நான் பிரசங்கிக்கிற இயேசுவின் மீது, நான் நம்பிக்கையோடு ஜெபிக்கிற இயேசுவின் மீது நீங்கள் நம்பிக்கை வைப்பீர்களானால், விசுவாசிப்பீர்களானால்
உங்களுக்கும் சுகம் உண்டாகும். யாத்திராகமம் 15:26 வசனத்தின்படி, உபாகமம் 7:15 வசனத்தின்படி, சங்கீதம் 107:20 வசனத்தின்படி, சங்கீதம் 103 சங்கீதத்தின்படி, ஏசாயா 53:5 யாக்கோபு 5:14-15 உங்களுக்கு இயேசு சுகம் தருகிறவராயிருக்கிறார். ஆண்டவர் இயேசு சுகம் தருகிறவராயிருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். அவர் நேற்றைக்கு சுகம் தந்தார், அவர் இன்றைக்கு சுகம் தருகிறார், அவர் என்றைக்கும் சுகம் கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். அவர் சுகமளிக்கிற தேவன், அவர் குணமாக்குகிற தேவன், அவர் உன்னை விடுவிக்கிற தேவனாயிருக்கிறார். என் அன்புக்குரியவர்களே, பட்டணங்களிலிருந்து, கிராமங்களிலிருந்து, பல தேசங்களிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டு அவரை தேடி அவரை நாடி வந்தவர்களுக்கு ஆண்டவர் இயேசு சுகம் தந்தார். இன்றைக்கும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, என் அன்பு தாய்மார்களே, தகப்பன்மார்களே, என் அன்பு வாலிபனே, என் அன்பு சிறு பிள்ளையே, நீங்கள் யாராக இருந்தாலும் இந்த இயேசுவை நம்புவீர்களானால், நாடி வருவீர்களானால், தேடி வருவீர்களானால், நீங்கள் விசுவாசிப்பீர்களானால், இன்றைக்கு உங்களுக்கும் இயேசு சுகம் தர வல்லவராயிருக்கிறார். இந்த மார்க்கு சுவிசேஷத்திலே பார்வையற்ற நபர்கள் 2 பேர், குருடரான 2 பேர், இருளடைந்த 2 பேர் ஆண்டவர் இயேசுவை தேடி வந்தார்கள். பார்வையற்ற சகோதரர்கள். என் அன்புக்குரியவர்களே, கண்ணானது சரீரத்தின் விளக்காயிருக்கிறது. அந்த கண் குருடாய் இருக்கிற, அந்த கண்களிலே பார்வை இழந்திருக்கிற இந்த 2 பேரும் தங்களுக்கு பார்வை வேண்டும் என்று, வெளிச்சம் வேண்டும் என்று, சந்தோஷம் வேண்டும் என்று, இந்த உலகத்தை காண வேண்டும் என்று ஆசையாக, ஆவலாக, வாஞ்சையாக ஆண்டவராகிய இயேசுவை தேடி வந்தார்கள். தேடி வந்த அவர்களை இயேசு கண்டு மனதுருகி தொட்டு அவர்களுக்கு பார்வை கொடுத்தார். பார்வையற்றவர்களை இந்த சமுதாயம் தள்ளிவிடும் அல்லது ஒதுக்கிவிடும். ஆனால் பார்வையற்றவர்களையும் படைத்தவர் பராபரன் எம்பெருமான் இயேசுபிரான் அந்த பார்வையற்றவர்களை அசட்டை பண்ணாமல், அலட்சியம் செய்யாமல், அற்பமாய் எண்ணாமல் அவர்களை அழைத்து அவர்கள் மீது அன்பு கூர்ந்து அவர்களை தொட்டு அவர் சுகமாக்கினார். அவர்கள் வாழ்க்கையில இருந்த இருள் அவர்களை விட்டு விலகி போனது. அவர்கள் வாழ்க்கை வெளிச்சமாய் மாறினது. அவர்கள் கண்களிலே பார்வை கிடைத்தது. அவர்கள் சந்தோஷம் அடைந்தார்கள். என் அன்புக்குரியவர்களே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை உங்கள் வாழ்க்கை இருளாய் இருக்கலாம். உங்கள் இருளான வாழ்க்கையை வெளிச்சமாக்குற ஒரு கடவுள், ஒரு இறைவன், ஒளியான கடவுள், மெய்யான ஒளியாகிய இயேசு உங்களுக்கும் ஒரு ஒளிமயமான எதிர்காலத்தை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். சந்தோஷமான வாழ்க்கையை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். மகிழ்ச்சியான வாழ்க்கையை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். இந்த பார்வையற்றவர்கள் மிகுந்த வியாகுலத்தோடு, துக்கத்தோடு கூட இயேசுவை தேடி வந்தார்கள். தேடி வந்தவர்களை இயேசு சுகமாக்கினார். அவர்கள் துக்கம் நீங்கினது, அவர்கள் துயரம் நீங்கியது, அவர்களுடைய வேதனை நீங்கியது. அவர்கள் சந்தோஷம் அடைந்தார்கள், மகிழ்ச்சி அடைந்தார்கள், சமாதானம் அடைந்தார்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையில் சமாதானம் இல்லையா? சந்தோஷம் இல்லையா? நிம்மதி இல்லையா? உங்கள் வாழ்க்கை வெளிச்சம் அடைய வேண்டுமா?
உங்கள் வாழ்க்கை பிரகாசிக்க வேண்டுமா? உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் நிம்மதியும் அமைதியும் பெற வேண்டுமா? இத பார்வையற்றவர்கள் அவரை தேடி வந்தார்கள். தேடி வந்த அவர்களுக்கு இயேசு பார்வை தந்ததும் அல்லாமல் அவர்களுக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தந்தார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுக்கும் ஆண்டவராகிய இயேசு வெளிச்சத்தை தருவார், ஒளிமயமான வாழ்க்கையை தருவார், சந்தோஷமான வாழ்க்கையை தருவார், சமாதானமான வாழ்க்கையை தருவார். என் அன்புக்குரியவர்களே, தேடி வந்த பார்வையற்றவர்கள் பார்வை பெற்றார்கள், சுகம் பெற்றார்கள், விடுதலை பெற்றார்கள். நீங்களும் இந்த ஆண்டவராகிய இயேசுவை தேடி வருவீர்களானால் உங்களுக்கும் சுகம் உண்டாகும், உங்களுக்கும் ஆரோக்கியம் உண்டாகும், உங்களையும் இயேசு தொட்டு ஆசீர்வதிப்பார். உங்கள் வாழ்க்கை மங்களமாக, சுபிட்சமாக, ஆசீர்வாதமாக மாறும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். என் அன்புக்குரியவர்களே, சற்று சிந்தித்து பாருங்கள். மார்க்கு சுவிசேஷம் 1 அதிகாரம் 41 வசனத்திலே இயேசு மனதுருகி கையை நீட்டி தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். என் அன்புக்குரியவர்களே, இங்கே தொழுநோயாளிகளை குறித்து வாசிக்கிறோம், குஷ்டரோகிகளை குறித்து வாசிக்கிறோம். இந்த குஷ்டரோகிகள் ஆண்டவரை தேடி வந்தார்கள். ஊருக்கு வெளியே வாழ்கிறவர்கள், ஊருக்குள்ளே வரக்கூடாது, ஊர் அவர்களை தள்ளி வைத்திருக்கிறது, உறவுகள் அவர்களை தள்ளி வைத்திருக்கிறது, மருத்துவம் அவர்களை கைவிட்டு விட்டது. அவருடைய வாழ்க்கையில விரக்தியோடு கூட, தோல்வி மனப்பான்மையோடு கூட, மிகுந்த வியாகுலத்தோடு, வேதனையோடு, சஞ்சலத்தோடு, இந்த உலகத்தில் இப்படி ஒரு வாழ்க்கை நமக்கு தேவையா என்று சலித்துக் கொண்டிருந்த அவருடைய வாழ்க்கையில, விரக்தியான அவருடைய வாழ்க்கையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டு அவரை தேடி வந்தார்கள். தேடி வந்தவர்களை ஆண்டவராகிய இயேசு மனதுருகி தொட்டு சுகமாக்கினார். மனதுருகி தொட்டு சுகமாக்கினார். குஷ்டரோகிகளை, தொழுநோயாளிகளை எந்த ஒரு மனிதனும் தொட முடியாது. அப்படி தொட்டால் தீட்டாக மாறிவிடுவார்கள். மருத்துவர் கூட அவர்களை மிகவும் அருகிலே வைத்து பார்க்க மாட்டார்கள், தூரத்தில் வைத்து தான் பார்ப்பார்கள். அவர்களை தொட்டு பார்க்க முடியாது. அப்படிப்பட்டதான இந்த குஷ்டரோகிகளை ஆண்டவராகிய இயேசு தொட்டு சுகமாக்கினார். மனதுருகி தொட்டு சுகமாக்கினார். என் அன்புக்குரிய சகோதரனே, சகோதரியே, அன்பு தம்பி தங்கச்சி, வாலிப தம்பி தங்கச்சி, என் அன்பு தாய்மாரே, தகப்பன்மாரே, நீங்கள் எப்படிப்பட்ட வியாதியா இருக்கலாம், கொடிய நோய் உங்களுக்குள்ள இருக்கலாம். ஒருவேளை கேன்சர் வியாதியாய், புற்றுநோயாக கூட இருக்கலாம், அல்லது தொழுநோயாக இருக்கலாம், அல்லது காச நோயாக இருக்கலாம், ஆஸ்மா நோயாக இருக்கலாம், அல்லது சர்க்கரை நோயாக இருக்கலாம், ஒருவேளை மருத்துவரால் குணமாக்க கூடாத ஒரு நோயாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவராகிய இயேசுவை தேடி வருவீர்களானால் உங்களையும் தொட்டு இயேசு சுகமாக்குவார். உங்களையும் தொட்டு இயேசு சொஸ்தமாக்குவார். உங்களையும் தொட்டு இயேசு குணமாக்குவார். இந்த குஷ்டரோகிகள் அவரை தேடி வந்தார்கள், அவரை நம்பி வந்தார்கள். தேடி வந்தவர்களை, நம்பி வந்தவர்களை இயேசு புறம்பே தள்ளவில்லை. வேதம் சொல்லுகிறது, என்னிடத்தில் வருகிறவர்களை நான் புறம்பே தள்ளுவதில்லை. வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன இயேசு இந்த குஷ்டரோகிகள், தொழுநோயாளிகள், மனிதர்களால் விரட்டப்பட்டவர்கள், மருத்துவத்தால் கைவிடப்பட்டவர்கள், வாழ்க்கையில் விரக்தி அடைந்தவர்கள், வாழ்க்கையிலே தோல்வி மனப்பான்மை உடையவர்கள், வாழ்க்கையை வேண்டாம் என்று வெறுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறதான அவர்களுக்கு இயேசு வாழ்வளித்தார்.
இயேசு அவர்களை தொட்டு சுகமாக்கினார். இயேசு அவர்களை தொட்டு குணமாக்கினார். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, என் அன்பு வாலிபனே, என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, உங்கள் சரீரத்தில் என்ன நோயாக இருந்தாலும், எந்த வியாதியாக இருந்தாலும் ஆண்டவராகிய இயேசு தொட்டு சுகமாக்குவார். உன்னை அவர் புறம்பே தள்ள மாட்டார். உன்னை அவர் அற்பமாக எண்ண மாட்டார். அவர் உன்னை அசட்டை பண்ண மாட்டார். அவர் உன்னை அலட்சியம் பண்ண மாட்டார். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை அசட்டை பண்ணுவீர்களானால் சுகம் பெற முடியாது. நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை ஒருவேளை அற்பமாய் எண்ணுவீர்களானால், அலட்சியம் பண்ணுவீர்களானால் சுகம் பெற முடியாது. நீங்கள் சுகம் பெற வேண்டுமானால் இந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும், நம்ப வேண்டும். இந்த இயேசுவை உங்கள் உள்ளத்திலே ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி ஏற்றுக்கொள்வீர்களானால் உங்களை இயேசு தொட்டு சுகமாக்குவார். உங்களை இயேசு தொட்டு குணமாக்குவார். எப்படிப்பட்ட நோயாய் இருந்தாலும், வியாதியாய் இருந்தாலும் உன்னை தொட்டு சுகமாக்குற இயேசு இன்றைக்கு இந்த வார்த்தையின் மூலமாய் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, ஒருவேளை மருத்துவம் உன்னை கைவிட்டிருக்கலாம், மருத்துவர் உன்னை கைவிட்டிருக்கலாம், மருந்து மாத்திரைகள் உன் சரீரத்துக்கு பயனற்றதாக இருக்கலாம். ஆனால் இயேசுவின் வார்த்தை உனக்கு பயனுள்ளதாக மாறுகிறது. இயேசுவின் வார்த்தை உன்னை சுகமாக்கக்கூடியதா இருக்கிறது. இயேசுவின் வார்த்தை உன்னை விடுவிக்கக்கூடியதா இருக்கிறது. அவர் வசனத்தை அனுப்பி குணமாக்குகிறவராக இருக்கிறார். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்புக்குரிய சகோதரனே, சகோதரியே, ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டு அவரை தேடி வருகிறான். அவன் ஒரு பெரிய தனவந்தன், நல்ல அதிகாரத்தில் உடையவன், 100 பேருக்கு அதிபதியானவன். ஆனால் அந்த அதிபதியானவன் அவனுடைய சுகத்திற்காக, ஆரோக்கியத்திற்காக, விடுதலைக்காக இயேசுவை தேடி வரவில்லை. அவனுடைய வேலைக்காரன் வியாதிப்பட்டிருக்கிறான், கொடிய வியாதியிலே வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறான், மரணத்தோடு போராடி கொண்டிருக்கிறான். தன் வேலைக்காரனுக்கு சுகம் கிடைக்குமா, இந்த இயேசு வேலைக்காரனை சுகமாக்குவாரா என்று அவரை தேடி வந்தான். அவரை தேடி வந்த அவனுக்கு அவர் சொன்னார், நீ போ, உன் வேலைக்காரன் சொஸ்தமாவான், சுகம் பெறுவான் என்று சொல்லி அனுப்பினார். அவனும், ஆண்டவரே, நீர் என் வீட்டிற்கு வருவதற்கு பாத்திரன் அல்ல, நீர் ஒரு வார்த்தை சொல்லும், என் வேலைக்காரன் பிழைப்பான் என்று நம்பிக்கையோடு கேட்டுக்கொண்டான். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, நீங்களும் நம்பிக்கையோடு இந்த வார்த்தையை கேட்பீர்களானால் உங்கள் சரீரத்திலே சுகத்தை இயேசு தருவார். உங்கள் ஆத்மாவுக்கு சுகத்தை தருவார். உங்கள் உடல்லே காணப்படுற உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரையிலும் இருக்கிற நோய்களை இயேசு குணமாக்குவார். அவருடைய தழும்புகளால் நீ குணமாவாய், சுகம் பெறுவாய், விடுதலை பெறுவாய், ஆரோக்கியம் பெறுவாய். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, என் அன்பு வாலிபனே, என் அன்பு வாலிப தம்பி, இன்றைக்கும் ஜனங்கள் மருத்துவமனையிலே கூட்டம் கூட்டமாய் சென்று கொண்டிருக்கிறார்கள். மருத்துவமனையிலே அநேக ஆயிரக்கணக்கான மக்கள், லட்சக்கணக்கான மக்கள் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் இன்னும் சுகம் பெறவில்லை, ஆரோக்கியம் பெறவில்லை. மருந்து தினந்தோறும் தின்று கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு மருத்துவரும் அவரை அணுகி தினந்தோறும் விசாரித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்னும் சுகம் பெறவில்லை, ஆரோக்கியம் பெறவில்லை, சௌக்கியம் பெறவில்லை. வேதனையோடு படுக்கையிலே மருத்துவமனையில் அநேகர் இருக்கிறார்கள். வீடுகளிலே அநேகர் படுக்கையிலே இருக்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது, படுக்கையிலே வியாதியாய் இருக்கிற அவனை கர்த்தர் எழுப்புவார், கர்த்தர் அவனை சுகமாக்குவார். இந்த நாளிலே ஒருவேளை நீங்கள் படுக்கையிலே இருப்பீர்களானால், ஒருவேளை அமர்ந்து கொண்டிருப்பீர்களானால், ஒருவேளை நின்று கொண்டிருப்பீர்களானால், நீங்கள் எந்த நிலையிலே இருப்பீர்களானாலும் உங்களையும் இயேசு தொட்டு சுகமாக்குவார், உங்களையும் இயேசு குணமாக்குவார், உங்களையும் இயேசு விடுவிப்பார். இந்த இயேசுவை நம்புவீர்களா? இந்த இயேசுவை தேடி வருவீர்களா? இந்த இயேசுவின் வார்த்தைக்கு செவி கொடுப்பீர்களா? இந்த இயேசுவின் வார்த்தையை விசுவாசிப்பீர்களா?
இந்த இயேசுவை நீங்கள் தேடி வருவீர்களானால், இந்த இயேசுவை நீங்கள் நம்புவீர்களானால் உங்களுக்கு சுகம் உண்டு, ஆரோக்கியம் உண்டு, விடுதலை உண்டு. இயேசு என்ற நாமத்திலே சுகம் உண்டு, இயேசு என்ற நாமத்தினாலே ஆரோக்கியம் உண்டு, இயேசு என்ற நாமத்தினாலே விடுதலை உண்டு. என் அன்புக்குரிய சகோதரனே, வேத வார்த்தை சுகம் கொடுக்கக்கூடியதா இருக்கிறது. அவர் வசனத்தை அனுப்பி சுகமாக்குவார். இந்த வேத வார்த்தை வெறுமையாய் திரும்பாது, உன்னை குணமாக்கக்கூடியதா இருக்கிறது. இயேசு கிறிஸ்து உனக்காய் சிந்தின ரத்தம் உன்னை சுகமாக்கக்கூடியதா இருக்கிறது. இந்த மத்தேயு புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே அவர் ஜனங்களை கண்டு மனதுருகி அவர்களை சொஸ்தமாக்கினார். வியாதியா இருந்தவர்களை சொஸ்தமாக்கினார். நீங்கள் எந்த வியாதியில இருந்தாலும், என்ன நோயில இருந்தாலும், எப்படிப்பட்ட கஷ்டங்களிலே இருந்தாலும் உங்களை இயேசு தொட்டு சுகமாக்குவார். என் அன்புக்குரியவர்களே, நான் உங்களுக்காய் பிரார்த்தனை செய்ய போகிறேன், நான் உங்களுக்காய் ஜெபிக்க போகிறேன். இந்த ஜெபம் உன் சரீரத்துக்குள்ளே ஒரு அற்புதத்தை, உன் சரீரத்துக்குள்ளே ஒரு அதிசயத்தை, உன் சரீரத்துக்குள்ளே ஒரு மாற்றத்தை உண்டாக்க போகிறது. நாம் ஜெபம் செய்வோம். அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த நாளிலே இந்த ஜெபத்தில் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நிகழ்ச்சியை காண்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளை, என் அன்பு வாலிப தம்பி தங்கைகளை, என் அன்பு தாய் தகப்பன்மார்களை, என் அன்பு சிறு பிள்ளைகளை, யாரெல்லாம் கொடிய வியாதியிலே வேதனையிலே அகப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ, அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ, தவித்துக் கொண்டிருக்கிறார்களோ, அவர்களை இயேசு தொடுவீராக. ஆணி பாய்ந்த கரத்தில் வடிந்த ரத்தம் ஒவ்வொருவரையும் தொட்டு சுகமாக்கும்படி ஜெபிக்கிறேன். இப்பொழுதே உம்முடைய வசனத்தை அனுப்புகிறேன். இயேசு என்ற நாமத்தினாலே இப்பொழுதே சுகம் உண்டாக கடவுது, ஆரோக்கியம் உண்டாக கடவுது. இப்பொழுதே ஒரு விடுதலையை கொடுப்பீராக சுவாமி. நீர் அப்படி தருகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நிகழ்ச்சியை காண்கிற ஒவ்வொரு சரீரத்திலே தெய்வீக சுகம் உண்டாகட்டும், தெய்வீக சுகம் உண்டாகட்டும், தெய்வீக விடுதலை உண்டாகும்படி ஜெபிக்கிறேன். அப்படியே செய்வீராக. ஒவ்வொருவரையும் தொட்டு சுகமாக்கும் இயேசு என்ற நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமேன். கெட்ட உன்னை மீட்க இரத்தத்தை சிந்திட்டார் என்று நீயும் உணர்ந்திடு, என்று நீயும் புரிந்திடு, என்று நீயும் உணர்ந்திடு, என்று நீயும் புரிந்திடு. மனிதா உணர்ந்திடு நீ, மனிதா உணர்ந்திடு நீ. எங்களுடைய வங்கி கணக்கு எண் HDFC 50104662241667. IFSC கோட் HDFC 00041166 என்ற எண்ணிற்கு அனுப்புங்கள். கர்த்தர்தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக என்று உங்களை அன்புடன் அழைக்கும் போதகர் ஜஸ்டின் பிரபாகரன். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கும் ஆலோசனைகளுக்கும் தொடர்பு கொள்ள வேண்டிய செல்போன் எண்கள் 7394541314 மற்றும் 9840727485. மிக்க நன்றி.